வெல்கம் டு விஜய் சித்து vlogs. ஏய் நீ என்னடா பண்றீங்க, என் தலைவன் எங்க, இதான உங்க எல்லாருக்கும் கேள்வியா இருக்கும். என்ன பண்றது, டிராகன் படத்துல 2 பேரும் நடிச்சு தொலைச்சிட்டாங்க. ஸோ அவங்க கெஸ்டா தான் வருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வர கெஸ்ட் எல்லாம் போட்டு செய்யு செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் நம்மளை பத்தி தெரியும். சும்மா வச்சு கதற 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 இவங்க செய்ய போறோம். ஏன் அதான் நமக்கு வரல இல்ல இல்ல அவ்வளவு மாசம் வேண்டாம் போலாம். திரும்புங்க. இல்ல சார் கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வேற நிறைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் உட்காந்து இன்னைக்கு நம்ம ஆக்டரா உட்காரும் போது லைட்டா ஃபீலிங் சாய் இருக்கிறப்பவே வெக்கப்படல, இப்ப என்ன வெக்கம். வாங்க வாங்க திரும்ப. ஏய் சாரி யார் தெரியுதாடா? யாரு? திமிரு பிடிச்சவன்டா. அப்படியா? ஆமா, திமிருக்கே பிடிச்சவன். முடிஞ்சா இந்த மேல கமெண்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் திமிரு பிடிச்சவன் அஸ்வத்னு கமெண்ட் பண்ணாதீங்க. திமிருக்கே பிடிச்சவனா? இந்த அஸ்வத் கழுத்துல கச்சிப்ப பாத்தீங்கல்ல, யாரால முடியும்? தெனாவட்டு ஜீவாடா. ஃபேன் கிளப். மூஞ்ச பாடுறா குழந்தைடா. பால் வடியுது. நீங்க எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம யாரும் இன்ட்ரோ கொடுத்துருவோம். ஆனா நம்மளே சினிமாக்கு இன்ட்ரோ கொடுக்குறாருன்னா அது அவர்தான். பாம்பா பிளாக் ஷிப்னு ஒரு படம் நடிச்சு இல்லப்பா தம்பி. தம்பி ட்ரிப்பு விடுங்க. அவ்வளவுதான், சமாதானமா போயிடுவோம். Introducing Vijay Sidhu and Arshad Khan. அதாவது ரீஇன்ட்ரோடியூசிங் நீங்க யாரும் எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நாங்க ஒரு படத்துக்கு இனிமே எங்களுக்கு அப்படிதான் போட போறாங்க. அப்போ இந்த படம் கரெக்டா தானே இருக்கும். ஏங்க அப்ப அந்த படம் சரியா போலன்னு சொல்றீங்களா? நீங்க இல்ல எங்களுக்குள்ள நீங்க ஏன் எடிட் பண்ணி பேசுறீங்க? பயமா இருக்கா பிரதர்? பயமா இருக்கு. ஓகே, சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசலாம். வெல்கம் டு விஜய் சித்து vlog. கோட்டமாடி பார்ட்டி. இன்னைக்கு வந்து நம்ம எதுக்காக இவர்கள் வந்திருக்காங்கன்னா, டிராகன் படம் சோ வர 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, February 21. டிராகன் படம் நான் ட்ரெய்லர் பார்த்தோனே முடிவு பண்ணிட்டேன், இது எந்த மாதிரி ஒரு படமா இருக்கும். என்ன மாதிரி படம்? டான்ரா. எப்படி சொல்றீங்க? பாடுறா, ஒரு காலேஜ் ஃபுல்லா அராத்தா சுத்தி நிக்கிற ஒரு பையன், Correct. அந்த பையனுக்கு ஒரு லவ், அதை எதிர்க்கிற ஒரு ஹச்ஓடி, அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒண்ணு வரும். ஆமா. அதுக்கப்புறம் லைஃப்ல ஜெயிச்சானா, அவன் கனவுல ஜெயிச்சானா அப்படின்றதாண்டா கதை. நீங்க டான்ன்றீங்க. டான் நான் சொல்லல, மக்களே அதான் சொல்றாங்க. டிராகன்ல இருந்து ராவ தூக்கிட்டாங்க, டான போட்டாங்க அங்க. ஆனா நான் இந்த சொல்றேன், கதை கேட்கும்போது டான் மாதிரி தான் இருக்கு. ஓ அப்ப டான் 2. இல்ல நான் உங்களுக்கு வேணா அது டான் மாதிரி இருக்கலாம். ஆனா நான் ட்ரெய்லர் கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறேன். நான் பார்க்கணும் என்னன்னா, தெரியும் அனுபமா பரமேஸ்வரன் இப்படி காட்டும் போது அது கரெக்ட். அத பார்த்த ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படத்துல இடுப்பு ஷாட் வருது. அப்பனா இது என்ன படம்? குஷிலயும் இடுப்பு ஃபேமஸ். அதை அப்படியே காப்பி பண்ணி ஒன்னு பண்ணிருக்காரு. அவர் வேற எஸ். சூர்யா சாரோட பயங்கரமான ஃபேன். கண்டிப்பா இது குஷியா தான் இருக்கும். குஷியா இருக்க வாய்ப்பு இல்ல. இது வாரணமாயிரம் மாதிரியான ஒரு படம் தான். ஸ்கூல் கெட்டப்ல வராரா, அதுக்கப்புறம் காலேஜ் கெட்டப்ல வராரா, அதுக்கப்புறம் முடிஞ்ச வேலைக்கு போற ஒரு கெட்டப்ல வராரா, அப்ப வாரணமாயிரம் அப்படியே வாழ்க்கையோட எல்லா அங்கேயும் அவ்வளவுதான். அவரே ஒத்துக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். வாரணமாயிரம் 2 நீங்க போய் 21ஆம் தேதி தியேட்டர்ல பாருங்க. பாம் பிளாஸ்ட்ல கைடுலவர்லாம் சாவல என்ன, அப்புறம் எப்படி வரணும்? அப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப என்ன மாதிரி என்னதான் படம் அப்படின்றது நீங்க தானே சொல்லணும். இது டானா, வாரணமாயிரமா, இல்ல என்ன குஷியா, இல்ல மியூசியம் இருக்கா? அதாவது அவ்வளவு பேர் போட்டு அடிக்கும் போதே மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சைலண்டா கேட்டுட்டு அது டான் 2னு மறைச்சிட்டாங்க. மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நடிக்கிற ஆக்டர் கிட்ட சொல்ல 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 இது எல்லாம் கேட்க இது பாரு, ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ரைட்டர், அவரே ஒருத்தர் ஏமாத்திருக்காருன்னா பாஸ் விட்டு பேசுவா, நம்ம பூந்து விளையாடலாம். ஆனா நான் பாஸ் விட்டு பேசுனதுல இவன் ப்ரோ அதெல்லாம் வந்து வைப் ப்ரோ. சொல்லுங்க என்ன மாதிரியான ஒரு படம்? கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன்றீங்களே. திரும்பவும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். இன்டர்வியூல ஃபுல்லா இதா கேட்டுட்டு இருக்கேன். காப்பி பேஸ்ட் தானே? ட்ரெய்லர்ல நாங்க காமிச்சது 10% கதை தான். மீதி எல்லாத்தையும் நாங்க வந்து ஒரு முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி மறைச்சு வச்சிருக்கோம் ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப ஆயுத பூஜைக்கு தான் எடுப்பாங்க போல இருக்கு பூசணிக்காவை. பூசணிக்காய் என்னன்னா டான் 2. எனக்கு தெரிஞ்சு மண்ணுக்குள்ளேயே பூசணிக்காவை பறிச்சுட்டாரு. இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல,
நீங்க இந்த இடத்துல வெடிக்கணும், எரிமலையா வெடிச்சு என்னதான் கதை. எவ்வளவு அடிச்சாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது டான் டூ. நான் வந்து மக்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏங்க நான் ஒண்ணு சொல்றது புரியுதா? இப்படி இப்படி ஒரு ஒண்ணு படம். பண்ணிருக்காங்கயா, இப்படி இருக்குயா அந்த படம், அப்படி இருக்குயா அந்த படம் அப்படின்ற ஒரு ஹிண்டாவது கொடுங்க. சரிங்க, டான் என்ன கதை? டான் வந்து அதை பார்த்து எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு டைரக்டர் கிடையாது பிரதர், உங்களை நாங்க டைரக்டரா கூப்பிடல. இங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க டைரக்டரா வந்திருக்கலாம், ஆக்டரா வந்திருக்கலாம். நீங்க எங்க ஃப்ரெண்ட், நண்பனா கூப்பிட்டுருக்கேன். சொல்றா படம் அது. ஆமா, அதுவும் சொன்னாங்களே கமெண்ட்ல. காலேஜ் இன்ஜினியரிங்கே மாத்தணும்னு நினைக்கிற ஒரு பையன், அவனை எதுக்கு ஒரு ஸ்டாஃப் சத்யராஜ் சாருக்கு பதிலா இங்க சரியா படிக்கலன்னா நான் தான் ஜீவா. யாரு அந்த படத்துல சரியா படிக்கிறது. அப்ப நீ என்ன இது விஜய் வசந்த் சுகுமாரி பாட்டு பாடுங்க. நானா ஸ்ரீகாந்த் போட்டோ எடுக்க போயிட்டேன். இவர் யாரு? சைலன்சரா? சொல்லுங்க உண்மையில என்னதாங்க கதை? நான் கதைன்னு ஆரம்பிச்சாலே பால இல்ல 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 நான் பாத்துக்கிறேன். ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ். மூக்குல வைக்கலாமா? உள்ள கூட விட்டுக்கலாம். டிராகன் வந்துட்டு ஏங்க அவருக்கு சீன் சொல்லும் போது யோசிக்கல, ரெஜிஸ்டர் பண்ணும் போது யோசிக்கல. நாங்க பேசவே மாட்டோம், நீங்களே டக்குனு முடிச்சுட்டா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. டிராகன் தெரியாதரமா பாம்பு கூட போட்டுறாதீங்க. வச்சுட்டு அப்புறமாவது பேசுங்க. இல்ல அவரு ஏதோ எமோஷனலா பேச போறாங்க நினைக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் அழுது வச்சிடுறேன். எனக்கு தனியா இன்செட் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஜிஎம் போடவா? அது போடாதடா, டாம் பிஜிஎம் போடு. நீங்க போட்ட பிரஷர்ல கதையை மறந்துட்டா. என்ன சொல்றதுனே தெரியலடா. என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கடா. இப்ப எனக்கு மச்சான் உனக்கு உண்மையில கதை தெரியும் மச்சான், தயவு செய்து கதையை சொல்லு. நான் கதைய சொல்ல மாட்டேன். என்ன அடிங்க திட்டுங்க, ஆனா நான் கதைய பெரிய பாச்சா ஒரு கட்டி வச்சு எடுத்தாலும் ஒரு கதையை சொல்ல மாட்டார். அப்படி இவ்வளவு சஸ்பென்ஸா இருக்கிற கதை என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பிப்ரவரி 21 உங்களுக்கு அருகாமையில் இருக்க திரையரங்குல நம்மளோட டிராகன் படம் ரிலீஸ் ஆகுது. தயவு செய்து போய் தியேட்டர்ல பாத்துட்டு மக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெடுக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் படத்துல தான் அப்புறம் ஏன் ட்ரெய்லர் விட்டீங்க? மக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெடுக்காம படம் வருகிறது. அதுல 10% தான காமிச்சிருக்கோம். அதாவது 1000 இன்டர்வியூல 1001 இது கடைசி வரைக்கும் பூசணிக்கா உள்ளேயே இருக்கு, வெளில வரவே மாட்டேங்குது. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, முத ஆளா நானே இருந்துட்டு போறேன். ஃபேமிலி படமா? மரியம் ஜார்ஜ் இருக்காரு, குடும்ப படம். குடும்ப படம். இது வந்து காலேஜ் பசங்களுக்கான படமா? நீ இருக்க, இவர் இருக்காரு. இது குழந்தைகளுக்கான படமா? நீங்க 3 பேர் இந்த படத்துல இருக்கீங்கல்ல? ஆமா. இது வந்து ஒரு அடல்ட் படமா இருந்தா நீங்க 3 பேர் இருந்திருப்பீங்களா? இல்ல இல்ல. அப்ப இது குழந்தைகளுக்கான. பின்னிட்டாரியா? அவ்வளவுதான். இது வரைக்கும் நீங்க பார்த்தது வெறும் அஸ்வத் மாரிமுத்து. இப்ப வர்றது டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. திமுருக்கே புடிச்சவன்டா இந்த அஸ்வத். சூப்பர். ஓகே, போதுமான அளவுக்கு வெயிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து செக்மெண்ட்டுக்குள்ள போக போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய ரவுண்ட்ஸ் வச்சோம். இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்ல மொட்டை மாடியில நிறைய ரவுண்ட் வச்சிருக்கோம். ஆனா நடுவுல நாங்க கேம் மாத்திட்டோம், அப்டேட் கேமுக்குள்ள போயிடணும். ஆனா இவங்க 2 பேருக்கும் ஆப்டான ஒரு ரவுண்ட் அப்படின்னோம்னா அது நம்ம பழைய ரவுண்ட் தான். கை தட்டோம்னா அந்த கேம் இங்க வந்துடும். 3 2 1. ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம ரவுண்ட் கேம். இது ஏன் உங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா வச்சோன்றது இப்ப நீ கேட்கணும். ஏன்னா சில பேரை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு இந்த கேம் ரொம்ப ஆப்டா செட் ஆகும். அதுலயும் எங்க தலைவன் எல்லாம் தெரியும்ல, கொரோனா டைம்ல மக்கள் எவனுக்குமே கிடைக்காம சானிடைசர் வச்சு குடிச்சு எங்கால கலக்கு. உன் தலைவன் அப்படின்னா என் தலைவன் யாரு தெரியுங்களா? எவ்வளவு போட்டாலும் போலீஸ்லயே மாட்டாம வீட்டுக்கு வர வேண்டாம் என் தலைவன். எங்கால சென்னையில கிடைக்கல, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி என் யூடியூப் பார்த்து வீட்லயே காசு வேண்டாம். அப்ப எங்கால் மட்டும் என்ன தெரியுமா? சொந்தமா நம்ம பிராண்ட் போடுவேன். பாத்தீங்களா? எங்கால பழத்தை நசுக்கி போடுவாங்க. நான் பள்ளிய போடுவேன். பள்ளிக்கு என்ன இருக்கு? பள்ளிவால் தான். பள்ளி சார். பாம்பு. பாம்பு. அனகோண்டா. டிராகன். நெருப்பு கக்குண்டா. நெருப்பு கக்கி டிராகன். எல்லாரும் டயர் ஃபயர்மா. சாரிப்பா. எல்லாரும் டிராகன் தானே. ஓகே, சோ இந்த ரவுண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எங்க டீமை சேர்ந்த என் தலைவன் அஸ்வத் மாரிமுத்து கண்ணை கட்டினாலும் கரெக்டா இந்த கோட்ல கொண்டு வந்து எங்கால யாரு பண்ணி காட்டுமா? பண்ணி காட்டுங்க. சரி, ஓகே, ரெடியா? ரெடி. ஒரே ஒரு செகண்ட் தான், அது அந்த அளவு மட்டும் பாத்துக்க. பாத்துங்க. ஆமா, நீ பாத்துக்க. அதெல்லாம் தேவையில்ல, அப்படியே ஊத்துவேன். என்னத்த பாக்கணும்னு கேக்குறாருங்க அவரு.
இந்த பாருங்க இப்ப நீங்க என்ன பண்ணும் கரெக்டா இங்க வரும்போது பாட்டில் ஊத்துறத நிப்பாட்டிடணும். அவ்வளவுதான். ஊத்து 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 மாமா நிறைய இன்னும் இருக்கு. என்னங்க வரவே இல்லைங்க. பாருங்க ஊத்துங்க. ரொம்ப பண்றீங்க நான் சொல்றதே. ஊத்துறியா இத வச்சியா? ஊத்து பண்ணக்கூடாது. கையை ஊத்து ஊத்து ஊத்து. கொஞ்சம் ஊத்துறோம். இல்ல இல்ல இன்னும் ஊத்துறோம். இல்ல நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். ஐயோ நான் சொல்றேன். அவ்வளவுதான். சரி ஓகே எடுத்துடலாமா? நான் அப்பவே சொன்னேன். இல்ல இப்ப லாஸ்டா ஒரு தடவை கொஞ்சோண்டு ஊத்திக்கிறீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்க. அவ்வளவுதான் வாய்ப்பு 2 பேருக்கும். 3 ஆமா. 2 ஊத்தியா மாமா? ஊத்தலாம். ஊத்துட்டேன். நான் அப்பவே சொன்னேன். யாராவது ஒருத்தர் நம்புனுங்க. எங்க டீம் நம்பல எப்படி? இல்ல 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 நீங்க மாத்தி வச்சிட்டீங்க. எப்படி என்ன மாத்திரா 2 கிளாஸ் யாராவது எப்படி பண்ணுவாங்களா? இல்ல இல்ல நான் திறந்து பார்த்தேனே. கரெக்ட்டா இது வரைக்கும் தான். அப்போ fraud பண்ணி விளையாடுறீங்க. கரெக்ட்டா நீங்க fraud பண்ணும்போது நான் பண்ண ஐயோ நாங்க கிளாஸே மாத்தல. நான் தான் அதுல ஊத்துறேன். அதே உங்களுக்கு ஒழுங்கா தெரியல அப்ப போங்க. சரியா பார்க்கல நீங்க. இப்ப நீங்க திறந்து பார்த்ததுனால இந்த கேம்ல தோத்தது பிரதீப் ரங்கநாதன். கடைசி வரைக்கும் ப்ளூவா விளையாண்டதுனால உண்மையை ஒத்துக்கிறேன். நான் ஏமாத்தி தான் ஜெயிச்சேன். நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். நான் கண்ணால கொஞ்சம் பார்த்தேன். என்ன தெரியுது? நண்பர் தோக்க விட மாட்டாரு. நண்பரை தோக்க விட மாட்டான்லாம் இல்ல. நான் பொய் சொல்ல மாட்டேன். என்ன தெரியுது? இது நான் டான் 2 கிடையாது. இது சொன்னா உண்மை. அப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் லைனுக்கே வராரு. ஊத்தும் போதெல்லாம் உங்க மனசு ஃபுல்லா இல்லங்க இதுலயே இவ்வளவு உண்மையை ஒத்துக்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரு தூக்கி பார்த்துட்டே ஊத்துனாருங்க. அப்படியா? அப்ப நீங்க என்னடா இது? இப்ப யார் ஜெயிச்சா? நான் தான் என்ன காப்பாத்துங்க. நாங்க தான் ஜெயிச்சோம். நீயே ஏமாத்தி இருக்க. இப்ப அதனால நாங்க வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க நீங்க பண்ணி தான் ஆகணும். நாங்க தோத்துறோம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஜஸ்ட் ஒரு கண்ணை தூக்கி பார்த்து ஊத்தி இருக்காருங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவரே அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அப்படியா? குறும்படம் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். பாக்குறீங்களா? இல்ல இல்ல குறும்படத்துல கீழ இந்த நியூஸ் சேனல் எல்லாம் பேசுவாங்க. அது மாதிரி பண்ணிக்கிறாரு. நான் பார்த்தேன் வச்சேன். இவர் வந்து இந்த சரோஜரத்துல இல்ல இதுக்கு வாயத்தை வந்து பேசிருக்கலாமே. தம்பி நம்ம டீமுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் தம்பி. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். அவர் சைடுல என்ன தெரியுமா பண்ணாரு? டீயா கொண்டாடல. சரி இப்ப நீங்க தோத்துறீங்க. அதனால இப்ப வந்து இது ரொம்ப பெரிய டாஸ்க் எல்லாம் கிடையாது. இந்த டாஸ்கே உங்கள்ட்ட இருந்து எடுத்ததுதான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க மொபைல் போனை அப்படியே எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்க போறீங்க. அதுல என்னென்ன டீடைல் இருக்குதோ அதெல்லாம் நாங்க பார்க்க யார் போனா யார் போனே உங்க தலைவர் தானே விளையாண்டாரு. பார்க்க போறோம். தம்பி நீ டைரக்டர் இல்ல தம்பி. தம்பி டைரக்டர் இல்ல தம்பி. நீ சொல்லக்கூடாது. டைரக்டர்ல நீங்க சொல்ல வேணாம். வந்தோடனே தெரிஞ்சிச்சு பண்றதெல்லாம் பார்க்க. சரி ஓகே எடுங்க போன் எடுங்க தம்பி. விளையாடிட்டு அப்படியே சமாளிச்சலாம் நினைக்காதீங்க. போன் இல்ல இந்த காலத்துல. போன் இல்ல. 2 பேத்துல யாராவது ஒருத்தர் போன் தரணும். யாரும் நீங்களே முடியாது. நீங்க தான் லீடர். என்ன டிராகன்னா சும்மா வா ஃபயர்மா. ஃபயர்மானா கொடுங்கப்பா. யாராவது ஒருத்தர் கொடுங்க. லீடர் சொல்றத கேட்கணும். ஃபார் செக்யூரிட்டிலாம் இருக்கணும். அவனோட அந்தரங்கத்தை எதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறது? இன்ஸ்டா போவோமா வாட்ஸ்அப் போவோமா? நியாயமா விளையாடி தோத்தது இவரு. அவர்கிட்டே கேக்குறீங்க. அவர் தானே ஆளு. அவர் நீ தானே சப்போர்ட் பண்ண இருக்கணும்ல. அடுத்தவன் போன் அசிங்கமா எட்டி பாக்குறீங்களா? ஒரு டைரக்டர் செய்யற செயலா? நான் தான் டைரக்டரே இல்லையடா. ஒத்துக்கிட்டாரு. யாரோ சட்டையை ஒத்துக்கு யாரோ நிக்கிறாங்க. அது என்ன அவுட் ரியல் மென் ஷுட் ரீட் திஸ். ஓ இதெல்லாம் படிச்சுதான் மென்னா வரியா? நீங்க படிச்சிருக்க. நியாயமா பார்த்தா நம்ம டீம் நம்ம இப்படி மாட்டி விடுறீங்களே. ஓகே நம்ம இப்ப 2வது ரவுண்டுக்கு போறோம். 2வது ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா எல்லா இன்டர்வியூல உட்காந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்குன்றீங்க. இந்த படத்துல நாங்களும் தான் நடிச்சிருக்கோம். டப்பிங்லாம் வந்தோம். யார் அந்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்? நாங்க நினைச்சோம் ஸ்னேகா மேமா. இல்ல பார்த்தா ஸ்னேகா மேமே ட்ரெய்லர்ல வச்சிட்டீங்க. சரி வேற யாரா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபுல்லா தேடணும். யாருன்னு தெரியல. நாங்களும் உங்க அசோசியேட் டைரக்டர் ரமேஷ்க்கு எல்லாம் போன் பண்ணி யாராவது பெரிய ஆளா அப்படிலாம் கேக்குறோம். அந்த மனுஷனுக்கும் தெரியல யார் அந்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். இவரு குடுக்குற பில்டப் பார்த்தா ஏதோ பெருசா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல மாதிரிலாம் இல்ல. பார்த்தா இந்த வந்துருவாரா? நான் தான் சரி அப்ப யார் அந்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்?
யாருண்ணே? ஏய்! உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நல்லா இருக்கும்டா, நல்லா இருக்கும். இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்கு. அது ஒரு கேர்ள். அந்த கேர்ள் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. போய் பாருங்க. அது உண்மையிலே ஸ்பெஷல் அப்பியரன்ஸா தான். எனக்கு சொல்லு, மண்ணை வெடிக்குதுண்ணே. ஆனா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி வைபா. உள்ள வரும்போது கொஞ்சம் வைபா பேசுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெற்றிகரமா முடிந்தது. நல்லா போங்க அடிச்சு தோத்து பாவம் சின்ன பையனை மாட்டி விட்டீங்க. அவன் மூஞ்ச பாருங்க. ஓகே, இப்ப நம்ம 2வது ரவுண்ட் விளையாட போறோம். வழக்கம் போல கிளாப் பண்ணீங்கன்னா மேஜிக் நடக்கும். ரெடியா? ரெடி 3 2 1